சென்னை மாங்காடு அருகே கல்குவாரியிலிருந்து வெளியேறிய நீர் சிக்கராயபுரம் கிராமத்தில் புகுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், தற்பொழுது அந்த சிக்கராயபுரம் கிராமத்துல எவ்வளவு குடியிருப்புகள் இருக்கு? இதனால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அதிகாரிகளுடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்டதா? மாங்காடு அருகே இருக்கிறது இந்த சிக்கராயபுரம் கல்குவாரி. இந்த கல்குவாரி தற்போது கனமழை காரணமாக முழுவதுமாக நிரம்பியிருக்கின்றது. இதன் காரணமாக தற்போது கூட நேரடியாக பார்க்கலாம், கல்குவாரியும் சாலையும் ஒரே சமனாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட சாலையில் முழங்காலை கடந்தும் மழை வெள்ளம் தேங்கி இருக்கின்றது. இந்த கல்குவாரி நிரம்பிய தண்ணீர் இந்த ஒத்தவாடை தெரு என்று சொல்லக்கூடிய இந்த சிக்கராயபுரம் ஊராட்சி கொண்ட சாலை தான் இது. இந்த பகுதியை பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகின்றனர். ஆகையால் இந்த பகுதியில் பாதுகாப்பு செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை இந்த பகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். இந்த சிக்கராயபுரம் குட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட குட்டைகள் இருக்கின்றது. மாங்காடு, பூந்தமல்லி, மலையம்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய இந்த மழை வெள்ளத்தை இந்த பகுதிக்கு கடத்தி வருகின்றனர். இங்கிருந்து இன்லெட் ஏற்பாடு செய்த அதிகாரிகள் இந்த சிக்கராயபுரம் ஏரி நிரம்பியதால் தற்போது வெளியேற்ற போதிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என குற்றச்சாட்டுகின்றனர். இந்த பகுதியில் எந்த ஒரு தடுப்புகளும் இல்லை. அதே போன்று இந்த சிக்கராயபுரம் கல்குவாரி நிரம்பும் பட்சத்தில் அந்த தண்ணீர் வெளியேற போதிய வழிவகை ஏற்பாடு செய்யவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த பகுதி மக்கள் முன்வைக்கின்றனர். ஏற்கனவே கிட்டத்தட்ட 80% நிரம்பியிருந்த இந்த சிக்கராயபுரம் கல்குவாரி தற்போது பெய்த மழை காரணமாக முழுவதுமாக நிரம்பி தண்ணீர் வெளியேறிப்பதை நம்மால் காண முடிகின்றது. இதற்கு உரிய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த பகுதியில் தடுப்புகள் அமைக்க வேண்டும். அதே போன்று இந்த நிரம்பி இருக்கக்கூடிய தண்ணீரில் ஏராளமான மீன்கள் அதிகப்படியாக மேய்ந்து வருவதால் அதை பிடித்து வருகின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே நம்ம நேரடியாக கேட்கலாம், இது எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் உள்ளிட்டவற்றை நேரடியாக கேட்கலாம். சார், இப்போ இந்த தண்ணி நிரம்பி வந்து பார்க்க முடியுது, இதனால என்ன பாதிப்பு ஏற்படும்? இங்கே சிக்கராயபுரம் கல்குவாரியில் உள்ள பக்கத்தில் இருக்கிற கொல்லைச்சேரி கிராமத்தில் இருக்க மக்கள் தாழ்வான பகுதி சிக்கராயபுரம் கல்குவாரி தண்ணி தேங்கி மழைநீர் தேங்கி தாழ்வான பகுதி கொல்லைச்சேரி பக்கமாக வெளியே போகுது. வெளியே போகும்போது தண்ணியுடைய துர்நாற்றத்தால நோய் தொற்றுக்கு ஏற்படுத்துகிற வாய்ப்பும் உள்ளது. அதனால உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமாறு, பாதுகாப்புக்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது எப்போ அந்த தண்ணி உள்ள கொண்டு வந்தாங்க? இதனால இப்போ ஏற்கனவே நிரம்பி இருக்கு, இப்போ நிரம்பின தண்ணி வெளியே வந்திருக்கு, இங்கே தடுப்புகளும் எல்லாம் எதுவும் பார்க்க முடியுது. இது சம்பந்தமா அதிகாரி ஆய்வு பண்ணிருக்காங்களா? என்ன நடவடிக்கை எடுத்துக்காங்க? இதுவரை எந்த அதிகாரியும் ஒன்றும் ஆய்வு எடுக்கல. அவன் சொன்னாங்க தவிர எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இது உடனடியாக மாவட்ட ஆட்சியரை பார்வைக்கு கொண்டு போனோம். இங்கே தடுப்பு பணியை தண்ணி வெளியேற்றத்துக்கான வகு வைக்கணும் என்று தான் கொல்லைச்சேரி ஊர் பொதுமக்கள் கோரிக்கையா இருக்காங்க. இந்த சிக்கராயபுரம் கல்குவாரி நிரம்பும் பட்சத்தில் கொல்லைச்சேரி வழியாக கால்வாய்க்கு சென்றிடும் என கூறப்படுகின்றது. அதற்கு உரிய வழிவகை ஏற்பாடு செய்ய தர வேண்டும். அதே போன்று இந்த கல்குவாரியை பாதுகாக்க வேண்டும், தடுப்புகள் அமைக்க வேண்டும். கல்குவாரி அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் தடுப்பு போட்டு பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் நேரடியாக பார்க்க முடிகின்றது, தண்ணீர் நிரம்பி காணப்படுகின்றது. அந்த கல்குவாரி குட்டை சாலை எதுவென்று தெரியாத அளவுக்கு இருக்கின்றது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுவரைக்கும் இந்த விவகாரம் குறித்து எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இனிமேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நவீன்.